अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஆச்சாரிய அமுதம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே வேதாந்த தேசிகன் அருளி செய்த சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்களை நாம் சுருக்கமாக அனுபவித்து வருகிறோம். அதிலே வைராக்கிய பஞ்சகம் என்கிற ஸ்தோத்திரமானது இப்பொழுது நம்மாலே அனுபவிக்கப்பட்டு வருகிறது. வைராக்கிய பஞ்சகம் என்னால் இந்த உலகச் செல்வங்களிலே தமக்கு வெறுப்பு இருக்கின்றபடியே வெளியிடுகிறது. வைராக்கியம் என்னால் அதிலே ஒரு உறுதி, இந்த உலகச் செல்வங்களிலே ஆசை கொள்ளாமல் இருத்தல். அது வேதாந்த தேசிகனுக்கு மிகுதியாக இருந்தபடியினாலே அவர் இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்கிறார். இது அருளி செய்யப்பட்ட விதம் எப்படி என்பதையும் நாம் முன்பே தெரிவித்தோம். இவர் வறுமையிலே இருப்பதாக வைத்து இவருடைய தோழர், இவர் நண்பர் ஒருவர் விஜயநகர சாம்ராஜ்யத்திலே பெரிய பதவியிலே இருந்தார். அவருக்கு வித்யாரண்யர் என்று பெயர். அவர் வேதாந்த தேசிகனை விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு வந்துவிடுமாறு அழைக்கிறார். அங்கே வந்தால் ராஜசபையிலே உமக்கு வேண்டிய செல்வம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதற்காக அவர் ஓலையும் அனுப்புகிறார். ஆனால் வேதாந்த தேசிகன் அவருக்கு மறுமொழியாக ஓலையிலே ஒரு ஸ்லோகத்தை எழுதி அனுப்பினார். முதலிலே ஒரு ஸ்லோகம் எழுதி அனுப்பினார். அந்த ஸ்லோகத்திலே அவர் என்ன தெரிவித்தார் என்னால், உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையிலே ஒரு சிறிய பகுதியை ஆளுகின்றான் ஒரு அரசன் என்றால் அவனுக்கே மிகப்பெரிய கர்வம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படிப்பட்ட அரசர்களை புகழ்ந்து பாட வேண்டிய நிலை எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்களை நான் பாடமாட்டேன், மனிதர்களை நான் துதிக்க மாட்டேன், கொண்டாட மாட்டேன், புகழ மாட்டேன். என்னுடைய வாக்குகளெல்லாம் யாருக்கு என்னால் ஒரு பிடி அவள் தந்த குசேலனுக்கு அனுகிரகம் பண்ணினானே அந்த எம்பெருமானைத்தான் நான் துதிப்பேனே தவிர என்னுடைய நாவால் நான் அரசர்களை பாட மாட்டேன், அரசர்களை புகழ மாட்டேன் என்று பதில் சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். ஆனாலும் வித்யாரண்யர் அதெல்லாம் இங்கே புகழ வேண்டிய அவசியம் இருக்காது, வந்தால் போதும் என்று ஏதாவது சொல்லி இருப்பார் என்று நினைக்கிறேன். இங்கே வந்து ராஜசபையை அலங்கரித்தால் போதும், அரசனை புகழ வேண்டிய அவசியம் கூட இருக்காது என்று மறுபடியும் அவரை வற்புறுத்துகிறார். அப்பொழுது அவருக்கு 5 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு சின்ன ஸ்தோத்திரம், 5 ஸ்லோகங்களை எழுதி அனுப்புகிறார். அதுதான் வைராக்கிய பஞ்சகம் என்று வழங்கப் பெறுகிறது. இந்த 5 ஸ்லோகங்களிலே இந்த உலக வாழ்க்கையிலே மன்னா மனிதரை பாடி படைக்கும் பெரும் பொருள் என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள் என்று நம்மாழ்வார் கேட்டார். அதைத்தான் இங்கே வேதாந்த தேசிகனும் கேட்கிறார். என்ன வேணும் நமக்கு? உண்ண உணவு வேணும், குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும், மானத்தை மறைப்பதற்கு வஸ்திரம் வேண்டும், இவ்வளவுதானே வேணும். இதற்கு எதுக்கு நாம் ராஜாக்களை போய் அண்டி இருக்க வேண்டும்? அது அவசியமே இல்லை என்று அதை சொல்லுகிறார். இந்த வைராக்கிய பஞ்சகத்தினுடைய முதல் ஸ்லோகம் இதுதான். முதல் ஸ்லோகம் முன்னாலே க்ஷோணி கோண கலா
என்று ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம் சொன்னார் என்று நாம் சென்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம், நேற்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்ய க்ஷுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான் நம் மன்யாமகே. அவர்களை கொண்டாடுவதை நான் ஒரு பொருளாகவே நினைக்கவில்லை என்று சொன்னார் அல்லவா. அதற்கு மேலே மறுபடியும் அந்த வித்யாரண்யர் வற்புறுத்தியதற்காக அவருக்கு 5 ஸ்லோகங்களை எழுதி அனுப்பினார். அதில் முதல் ஸ்லோகம் இப்பொழுது நாம் பார்க்க போகிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்முடைய வயிற்றை நிறைப்பதற்கு வேண்டிய அரிசி வயல்களில் சிதறி கிடக்குமே, அதுவே போதும். குளத்தில் இருக்கிற தண்ணீர் குடிக்க போதும். வழியிலே கிடைக்கிற வஸ்திரம் மானத்தை மறைக்க போதும். இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். சிலம் கிமனலம் பவேதனலமௌதரம் பாதிதம் பயஹ பிரசித்திபூரகம் கிமுனதாரகம் சாரசம் அயத்னமலமல்லகம் பதிபடச்சரங்கச்சரம் பஜந்தி விபுதாக முதாஹி அஹா குக்ஷிதா குக்ஷிதா. என்ன தெரிவிக்கிறார்? சிலம் கிம் அனலம் பவேத்து ஔதரம் பாதித்தும், அனலம் ஔதரம் பாதித்தும். நம்முடைய வயிற்றிலே ஒரு நெருப்பு இருக்கிறதா, ஜாட்டராக்னி என்று சொல்லுவார்கள் அந்த நெருப்பை. அதாவது அந்த நெருப்பு என்கிறது தான் நாம் செலுத்தக்கூடிய அத்தனை ஆகாரத்தையும் அது எரித்து விடுகிறது. அது ஆங்கிலத்தில் கூட சொல்லுகிற பொழுது எனர்ஜி இஸ் பர்ன்ட் என்று தான் சொல்லுவார்கள். அத்தனை ஆகாரத்தையும் எரிக்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய நெருப்பு என்கிறார். அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தால் அந்த சமயத்திலே நாம் உணவிடவில்லை என்றால் அதற்கு பசி அதிகமாக ஏற்படுகிறது. அதைத்தான் ஔதரம் அனலம் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். உதரத்தில் இருக்கக்கூடிய அனலம் நெருப்பு இருக்கிறதே, அந்த நெருப்பை அணைப்பதற்கு சிலம் கிம் அனலம் பவேத்து, அந்த நெருப்பை பாதிப்பதற்கு சிலம் கிம் அனலம் பவேத்து. சிலம் என்னால் என்ன? வயலில் சிந்தி இருக்கிற தானியங்களுக்கு சிலம் என்று பெயர். ஆக வயலிலே சிந்தி இருக்கிற தானியங்கள் போராதா? அதாவது அந்த காலத்தில் அந்தணர்களாக இருக்கிறவர்கள் வயலிலே சிந்தி இருக்கிற தானியங்களை எடுத்துக்கொண்டு வந்து தான் அவர்கள் உணவு உண்ண வேண்டுமே தவிர தாங்களே பயிரிட்டு வேண்டிய தனத்தை மூட்டை மூட்டையாக சேர்த்து வைத்து கொள்ளக்கூடாது என்று ஒரு காலத்திலே சொல்லி கொண்டிருந்தார்கள். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். சிலம் கிம் அனலம் பவேது அனலம் ஔதரம் பாதித்தும். ஔதரம் அனலம் பாதித்தும், நம்முடைய வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பை அடக்குவதற்கு சிலம் அனலம் பவேத்கிம், இந்த வயலிலே சிந்தி இருக்கிற நெல் போராதோ, அதற்கு மேல் எதற்கு வேண்டும் என்று கேட்கிறார். அடுத்தபடி பயப்பிரசித்தி பூரகம் கிமுனதாரகம் சாரசம். சாரசம் பயஹா, குளங்களிலே அதாவது பொய்கைகளிலே இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறதே, அது பிரசித்தி பூரகம் கிமுனதாரகம், அது நமக்கு போதாதா? நம்முடைய தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீருக்கு வேறு என்ன வேணும்? குளத்திலே வேண்டிய தண்ணீர் இருக்கிறது, அது போராதா என்று சொன்னார். அதற்கு மேலே அடுத்தபடியாக சொல்கிறார். அயத்தன மலமல்லகம் பதி பட்டச்சரங் கச்சரம், அதாவது நாம தேடிக்கொண்டு போகாமல் வழியிலே கிடைக்கக்கூடிய கீழே தரையில் கிடைக்கக்கூடிய அழுக்கடைந்த கந்தல் துணியாக இருந்தாலும் சரி, அதான் சொல்கிற பட்டச்சரம் கச்சரம், அழுக்கடைந்த கந்தல் துணி, அது மலமல்லகம் கிம். மலமல்லகம் என்னால் மானத்தை மறைப்பதற்காக கௌபீனம் என்று சொல்லுவார்கள். அதை கௌபீனமாக அணிந்து கொள்வதற்கு அந்த வஸ்திரம் போராதா? இப்படி இருக்கிற பொழுது இவ்வளவுதான் நமக்கு தேவை. ஆக ஒரு வேளை உணவு, குடிக்கிறதுக்கு தண்ணீர், அழுக்கை மானத்தை மறைப்பதற்கு சிறிய வஸ்திரம், இது போருமே. இதெல்லாம் தெரிந்து கொண்டும் விபுதாக ஞானிகள் இருக்கிறார்களே, நல்ல கற்றறிந்த வித்வான்கள், அவர்களும் கூட என்ன பண்ணுகிறார்கள் என்னால் முதா பஜந்தி, வீணாக தம் வயிற்றுக்காக அக்குக்ஷிதா பஜந்தி, அந்த ராஜாக்களை அடைந்து போற்றி அவரிடத்தில் செல்வத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆஹா, ஐயோ இது என்ன அநியாயம், இது என்ன அநியாயம் என்று அந்தோ அந்தோ என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி ராஜாக்களை போற்றுகின்ற அந்த அதாவது வித்வான்களை வெறுக்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே. அடுத்த ஸ்லோகம் அதிலேயும் என்ன சொல்லப்படுகிறது என்னால், எவ்வளவு பசி ஏற்பட்டாலும் நான் ஒரு அரசனிடத்தில் போய் நிற்கவே மாட்டேன், ஒரு துரும்பை கூட ஒரு அரசனிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன் என்கிறார் இரண்டாவது ஸ்லோகத்திலே. ஜ்வலது ஜலதி குரோட கிரீடத் கிருபீட பவ பிரபா பிரதிபட பட்டுஜ்வாலா மாலாகுலோ ஜடரானலஹ திருணமபி வயம் சாயம் சம்புல்ல மல்லி மதல்லிகா பரிமளமுச்சா வாச்சா யாச்சாமகே நமகீஸ்வரான். என்னுடைய வயிறானது எவ்வளவு வேண்டுமானாலும் அந்த ஜாட்டராக்கினியினாலே எரியட்டும், அது சொல்லுகிற எவ்வளவு பசி வேண்டுமானாலும் ஏற்படட்டும் என்ன, அதைத்தான் சொல்லுகிறார். அதாவது ஜட்டரானலகா, ஜாட்டராக்கினி என்று ஒன்று வயிற்றில் இருக்கக்கூடிய நெருப்புக்கு பெயர். அது என்ன பண்ணுகிறது என்னால், கடலின் நடுவே இருக்கக்கூடிய படபாக்கினியை போலே எரிகிறது என்று சொல்லுகிறார். அது சொல்லப்படுவதுண்டு. கடலின் நடுவிலே ஒரு அக்னி இருக்கிறதாம், அதுக்கு வடபாக்கினி என்று பெயர். அது கடலினுடைய அதிகப்படியான நீரையெல்லாம் அது உறிஞ்சி விடுமா, அதனால்தான் கடல் என்றைக்கும் ஒரே அளவாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் இலக்கியங்களிலே புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயம். நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஜாட்டராக்கினியும் கூட அந்த படபாக்கினி போலத்தான். என்ன பண்ணுறது, எவ்வளவு உணவை இட்டாலும் எல்லாவற்றையும் அது எரித்து விடுகிறது. அதுதான் சொல்லுகிறார் இந்த இடத்துல. ஜலதி கிரோட கிரீட கிருபீடபவ பிரபா, அந்த ஒளிக்கு எதிர்த்தட்டு, அதாவது கடலின் மத்தியில் இருக்கக்கூடிய வடபாக்கினி, அந்த வடபாக்கினிக்கு எதிர்த்தட்டாக அப்படின்னா அதுக்கு சமமாக, அதுக்கு எதிரிடும்படியாக பட்டுஜ்வாலா மாலா குலஹ ஜுவலது, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஜாட்டராக்கினியானது எவ்வளவு வேண்டுமானாலும் கொழுந்து விட்டு எரியட்டும். அதாவது எனக்கு எவ்வளவு பசி எடுத்தாலும் கூட நான் போய் இன்னொருத்தரிடத்தில் நிற்க மாட்டேன். அது சொல்கிறார். நான் என்ன பண்ணுவேன், அப்படி எடுத்தாலும் கூட திருணமபி வயம், திருணமபி ஒரு புல்லை கூட இன்னொருத்தரிடத்தில் நான் போய் கேட்க மாட்டேன். என்னுடைய வாக்கு அது எப்படிப்பட்ட வாக்கு தெரியுமா, அது சாயம் சம்புல்ல மல்ல மல்லி மதல்லிகா பரிமளமுச்சா வாச்சா. என்னுடைய வாக்கானது எப்படிப்பட்டது, மாலை நேரத்திலே மலர்ந்த மல்லிகையினுடைய மனத்தை உடையதாய் இருக்கிறது. மல்லிகை மனத்தை வீசுகின்றது. மல்லிகையினுடைய மனம் என்கிறது அது எம்பெருமான் ஒருத்தனுக்கே உரியதே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட மல்லிகை மனத்தை வீசுகின்ற என்னுடைய வாக்கை, உயர்ந்த வாக்கை கொண்டு நான் என்ன பண்ண மாட்டேன் என்னால், மகீஸ்வரான் ந யாச்சா திருணமபின யாச்சாமகே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்களை போய் அந்த வாக்கை கொண்டு நான் ஒரு புல்லை கூட கேட்க மாட்டேன். அதாவது எனக்கு எவ்வளவு பசி என்னுடைய வயிற்றிலே கொழுந்து விட்டு எரிந்தாலும் அந்த பசியை அடக்குவதற்காக நான் போய் ஒரு அரசனுடைய வாசலிலே நிற்க மாட்டேன். நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், நாக்கொண்டு மானிடம் பாடேன் என்றெல்லாம் ஆழ்வார்கள் சொன்ன வழியிலே நடப்பவனாகையினாலே நான் எவ்வளவு பசி எடுத்தாலும், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதுபோல இந்த இடத்திலே எம்பெருமானை துதிக்கக்கூடிய நாக்கினாலே, எம்பெருமானை துதிப்பதற்கு என்று படைக்கப்பட்ட நாக்கினாலே இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அழியக்கூடிய அரசர்களை நான் ஒரு காலம் புகழ்ந்து ஒரு துரும்பை கூட அவர்களிடத்திலிருந்து நான் யாச்சிக்க மாட்டேன். பின் என்ன செய்வேன், எம்பெருமானை மட்டுமே துதிப்பேன் என்பதாக இந்த இரண்டாவது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். தொடர்ந்து நாம் அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।